அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் விதுரர் இருக்கார் இல்லையா? விதுரர்ன்றவர் நம்ம பாண்டு, அப்புறம் திருதராஷ்டிரர் அவரோட சகோதரர், சரிங்களா? ஆனால் இவர் தாசிக்கு பிறந்தவர். ஆனால் இவர் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. விதுரர் ரொம்ப நேர்மையானவர். போரில் பங்கேற்க மாட்டேன்னு சொன்னவர். விதுரரோட சிந்தனைகளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். மகாபாரதத்தில் விதுரரோட மதிநுட்பம் பார்த்திங்கன்னா எல்லையில்லாதது, அபாரமானதுன்னு சொல்லலாம். அவர் மதிநுட்பம் மிகுந்த அமைச்சராக தன்னோட அண்ணன் திருதராஷ்டிரனோட அவையில் இருந்த ஒரு மேதைன்னு சொல்லலாம். பீஷ்மரோட நம்பிக்கைக்கு ரொம்ப ரொம்ப பாத்திரமானவர். அத்தகைய பெருமை மிக்க விதுரர் ஒரு 15 வகையான மூடர்களை பட்டியலிடுறார். மூடர்கள்னால் தெரியும், முட்டாள்கள், அறிவே இல்லாதவங்க. யார் யாருன்னு பார்ப்போமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க பார்ப்போம். முட்டாள் யாருன்னு பார்ப்போம். தனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன லாபங்களுக்காக மகிழ்ச்சி அடைகிறவன். தனக்கு கிடைக்கும் சிறு சிறு லாபங்களால் மகிழ்ச்சி அடைகிறவன் அவன் ஒரு முட்டாளாம். அவர் பட்டியலிடுறார். அடுத்து, தன்னிடம் கட்டுப்படாதவனை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறவன். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அதை கேட்குறான் அப்படின்னா பரவாயில்ல. நான் சொல்கிறத அவன் கேட்க மாட்றான், என்னோடய வார்த்தைக்கு கட்டுப்பட மாட்றான், அப்படி இருக்கிறவனை கட்டுப்படுத்தணும்னு முயற்சிக்கிறவன் அவன் ஒரு முட்டாளாம். கண்ட்ரோல் பண்ண முடியல அவனை, ஆனால் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற, அப்போ அந்த கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறவன் முட்டாளாம். அடுத்து, பொய்யை உண்மைன்னு நிறுவ முயற்சி செய்கிறவன். பொய் சொல்லிட்டான், ஆனால் தான் சொன்ன பொய் உண்மை அப்படின்னு எல்லார்கிட்டேயும் நம்ப வைக்க முயற்சி பண்ணுறவன். இவன் 3வது முட்டாளாம். 4வது முட்டாள் யாருன்னா, உயர்ந்த குடும்பத்தில் பிறந்து முறையில்லாத செயலை செய்கிறவன். முறையில்லாத செயல்னால் தெரியும், நல்ல குடியில் பிறந்து ரொம்ப கேடுகட்ட செயலை செய்கிறவன். இவன் ஒரு முட்டாளாம். அடுத்து, 5வதாக ஒரு முட்டாளை சொல்கிறாரு. தானத்தை கேட்கக்கூடாதவன்கிட்ட போய் கேட்குறவன். தானத்தை கேட்கக்கூடாத ஒருத்தன்ட்ட போய் கேட்குறவன் அவன் ஒரு முட்டாளாம். யார்கிட்ட போய் கேட்கணும்னு தெரிஞ்சு தானே போகணும். இந்த ஒரு இது கூட சொல்லுவாங்க பழமொழி, பாத்திரம் மருந்து பிச்சை எடு அப்படின்னு. அடுத்து 6வதான முட்டாள் யாருன்னா, எதையுமே செய்யாமல் தன்னைத்தானே புகழ்ந்து தற்பெருமை பேசுகிறவன். அவன் எதுவுமே செய்ய மாட்டானான், சும்மாவே இருப்பானான், ஆனால் எல்லாமே தன்னால் தான் நடந்துச்சுன்னு தற்பெருமை தம்பட்டம் அடிக்கிறவன். இவன் ஒரு முட்டாளாம். அடுத்து 7வதாக ஒரு முட்டாளை சொல்கிறாரு. பெண்களோட பலவீனத்தை கொண்டு அவங்கள கட்டுப்படுத்தி அவங்கள் மூலமாக பணம் பொருளை கொண்டு பிழைக்கிறவன். இருக்கிறதுலையே கேடுகட்டவன் இவன் தாங்க. பெண்களோட பலவீனத்தை கொண்டு அவர்களை கட்டுப்படுத்தி அவங்க மூலமாக பணம் பொருளை கொண்டு பிழைக்கிறவன். அடுத்து 8வதாக ஒரு முட்டாளை சொல்கிறாரு. பலமில்லாதவனாக இருந்துக்கிட்டு பலம் உள்ளவனோடு எப்போது பகைமையை பாராட்டுறவன். பலம் இல்லை அப்படின்னா அவன் பலமில்லாதவனாக இருக்கிறான், ஆனால் தன்னை விட பலமானவன் கூட பகைமை போடுறவன். இவன் ஒரு முட்டாளாம். அடுத்து 9வது முட்டாள் யாருன்னா, பிறரிடம் இருந்து உதவியோ அல்லது பொருளையோ பெற்றுக்கொண்டு பின் அது தனது நினைவில் இல்லையே என்று சொல்பவனாம்.
ஒருத்தவங்க செஞ்ச உதவியை பெற்றுக்கொண்டு, அப்படியா நீ எனக்கு உதவி செஞ்சியா அப்படின்னு கேட்குறவன் இவன் ஒரு முட்டாளாம். அடுத்து, தன்னோட மனைவியை குறித்து பிறர்கிட்ட தப்பாக பேசுகிறவன். தனது மனைவியை குறித்து பிறரிடம் தவறாக பேசுபவன் இவனும் ஒரு முட்டாளாம். அடுத்து 11, அடைய முடியாதுன்னு தெரிஞ்சும் அதை அடைய விரும்புகிறவன் இவன் ஒரு முட்டாளாம். 12வது முட்டாள் யாருன்னு பார்ப்போமா? தன்னோட பேச்சை ஏளனமாக கேட்டுக்கொண்டிருப்பவனிடம் தொடர்ந்து பேசுகிறவன். நம்ம ஒரு கருத்து சொல்ல போகிறோம், ஒருத்தர்கிட்ட பேச போகிறோம், ஆனால் நம்ம பேச்சை ஒரு ஏளனமாக பரிகாரித்து பேசுகிறான் அப்படின்னா, கேட்குறான் அப்படின்னா, அவன்கிட்ட போய் நம்மளோட பேச்சை பேசுகிறது இது ஒரு முட்டாளாம். இப்படி பேசுகிறவன் ஒரு முட்டாளாம். அடுத்து, புனித இடங்களில் தானம் அழிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அதை சொல்லி தற்பெருமை பேசுகிறவன். நான் இன்றைக்கி 10 பேருக்கு சோறு போட்டேன்யா, இன்றைக்கி நான் 10 பேருக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தேன்யா அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் ஒரு முட்டாளாம். அடுத்து, எதிரிகள்கிட்ட சரணடைஞ்சு அவனுக்கு வேண்டிய பணிகளை பணிவாக செய்கிறவன். எதிரிகள்கிட்ட சரணடைஞ்சு அவனுக்கு வேண்டிய பணிவிடைகளை பணிவாக செய்கிறவன். இவங்கெல்லாம் ஒரு முட்டாள் லிஸ்ட்டில் அவர் வச்சுருக்காரு. இத்தனை பேரும் ஒரு முட்டாளாம். இதுதான் விதுரனோட நீதியாம். அவரோட சிந்தனைகளை பாருங்கள். நான் ஒவ்வொன்றையும் நான் சொல்லும்போதும் நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு நபர் உங்களுக்கு ஞாபகம் வந்திருப்பாங்க நினைவில். அது சரிதானே? சரினா இந்த வீடியோக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வாசிக்க ஏதாவது ஒரு நபர் உங்களுடைய சுற்றுப்புறத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களில் கண்டிப்பாக ஞாபகம் வந்திருப்பாங்க. இனிமே யாராவது அறிவில்லாமல் ஏதாவது செஞ்சாங்கன்னா அவங்கள நீங்கள் இந்த லிஸ்ட்டை யோசிச்சுக்கோங்க. அவங்கள முட்டாள்னு சொல்லிவிட்டு அவங்கள இக்னோர் பண்ணிடுங்க. அவங்கள நீங்கள் ஒரு பெரிய பொருளாகவோ ஒரு முக்கிய நபராகவோ அவங்க சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் மைண்டில் கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.